ஹாய், வெல்கம் பேக் சந்தியா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பாருங்க, முருங்கைக்கீரை எடுத்திருக்கோம். நல்லா கொழுந்து தலையாக கிடச்சிச்சு. நாங்கள் முருங்கைக்கீரை எடுத்திருக்கோம். முருங்கைக்கீரையில் நம்ம ஒரு கூட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்னொன்று, முருங்கைக்கீரையோட நன்மை சொல்லிடுறேன். முருங்கைக்கீரை வாரத்தில் 2 முறை நம்ம எடுத்துக்கிட்டோமா கண் பார்வை நல்லா கிளியராக இருக்குங்க. கண் குறைபாடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் முருங்கைக்கீரை நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு மண் பாத்திரம் எடுத்தாச்சுங்க. துவரம் பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் போட்டு வறுத்துக்கலாம். ரெண்டு தக்காளி எடுத்திருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு 20 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு நம்ம எடுத்துருக்கோங்க. துவரம் பருப்பு இப்போ வறுத்துட்ருக்கோங்க. பாருங்கள், நம்ம வறுத்த வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துக்கும். வறுத்து பாருங்க, நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்ருக்கேன். சின்ன வெங்காயமும் தக்காளி பூண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கீரை எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ஒரே ஒரு கைப்பிடி தான் வரும், எடுத்துக்கிட்டேன். பருப்பு பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதோட முருங்கைக்கீரை பாருங்கள், ஒரே ஒரு கைப்பிடி மட்டும்தான் எடுத்துருக்கேன். பாருங்கள், எடுத்தால் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி மட்டும்தான் வரணும். நமக்கு அது என்ன பண்ணுறோன்னா பருப்பில் போட்டுக்கலாம். இதோட நம்ம இதையும் வறுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற தக்காளி வெங்காயமும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் இதோட சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக கலரி போட்டுக்கலாம். நல்லா வணங்கிட்டுருக்கு. பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இதோட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி ஒரு 1.5 டம்ளர் தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வேகணும். முருங்கைக்கீரை நல்லா வேகணுங்க. இதோட சேர்த்து நல்லா வேகட்டும். கூட்டு நல்லா வெந்துச்சுன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இதை ஃபுல்லாக கடைஞ்சிக்கலாம். சரியா? கடைஞ்சிட்டு தாளிச்சிக்கலாம். ஓகே, கடுகு போட்டுக்கலாம். ஒரு 4 வரமிளகாய் நான் கிள்ளி எடுத்துருக்கேன். இதில் நம்ம முருங்கைக்கீரை கூட்டை சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம முருங்கைக்கீரை கூட்டு நல்லா கமகமன்னு வாசனையோடு செஞ்சாச்சு. இது அவ்வளோ ஆரோக்கியமானது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.